பிரசாதம் எடுத்தீங்க. முருகா, போன வருஷம் தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்துல அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க இப்படியே தான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? முன்பின் தெரியாதவங்க ஒரு தடவை சந்திச்சு ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உதயத்துல இருந்து அஸ்தமனம் வரையில் என் நிழல்லையே இருந்த வீரப்பன் நான் எப்படி கண்ணம்மா மறக்கிறது? அப்பா, நான் சோம பார்க்கணும். இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது. நீ என்னை கூட்டிட்டு போனா நான் வீட்டை விட்டா ஓடி போயிடுவேன். என்ன அன்புடா உனக்கு. ஆமாங்க, வாங்களேன் போய் பார்த்துட்டு தான் வரலாம். சோமு, காயம் ஆறி போயிட்டுட்டா, அதுக்காக இப்படி வருத்தப்படலாமா? வந்துட்டா எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு இருக்கு. ஒண்ணும் வேண்டாம், போ. அடே அப்பா, அம்மா, சிவபெருமான் கூட தன் காளையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. அம்மா, பெரியப்பா, சோக்கியமா இருக்கீங்களா? மறந்துட்டியாடா? இல்லடா, நான் உன்னை மறப்பேனா? சோமு, நீ கட்டி விடணும்னா ரொம்ப பிரியமா சாப்பிடு. இந்தாடா, இவன் நட்டுடா. சிவகாமி, ஏம்மா இப்படி இறக்கி போயிட்டே? அக்கா, சோறு தண்ணியால மட்டும் சுகம் கிடைச்சிடுமா? உன்னை பிரிஞ்சதுல இருந்து எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா? அதான் பெரியம்மா வந்துட்டாங்களே. மாணிக்கம், பெண்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி, என் தம்பி வீரப்ப எங்க? சிவகாமி, பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணி ஊத்தி பாக்குறியா? முளைக்குமான்னு? ஏண்டி? ஏய், என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட? அப்பா, நீ போய் கூட்டு வந்தியா? யாரும் கூட்டியாரலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா, ஒரு வார்த்தை ஏண்டா வந்து என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா? கேக்குறேன்டா. ஏண்டா வந்த? தம்பி, நாயே போடா. அப்பா, வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது. உதாசீனப்படுத்தாம ஓச்சாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா. சகுனி பையன் வந்திருக்காண்டா. அப்பா, என்னடா செய்யற? ஏதுடா? கெட்டு போன உறவை கெட்டி உருண்டையால சரிப்படுத்த வந்திருக்காளா உங்க பெரியமா? சூப்பரா சூப்பரா. நம்ம பிள்ளைகளையாவது ஒன்னா சேர்ந்திருக்க பிடிக்காதப்பா. நாட்டாமக்காரா, மரியாதையா நீ வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? நீ பிடிச்சு தள்ளுனா அந்த வெறியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியும் வீரப்பா. வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியலையே. பரவாயில்லப்பா, நான் வரல. இந்த இருட்டுல உங்களை எப்படி பெரியப்பா நாங்க தனியா அனுப்புறது? மாணிக்கம், விளக்கு வெளிச்சம் இல்லைனாலும் என் விதியோட வெளிச்சம் இருக்குப்பா. அதுல தக்கு தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடுவேன். கவலைப்படாதப்பா. கண்ணம்மா, வா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே, குலாடிய குடும்பம் இரண்டானதே. முன் கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே, குலாடிய குடும்பம் இரண்டானதே. முன் கோபம் உண்டானதே, குடும்பம் இரண்டானதே. அதனால உங்க சார்பில் இன்னிலிருந்து இந்த கம்பை சேர்வ கம்பனை விட்டு விலகிட்டேன். விலகிடுச்சா மரியாதையா பழைய பாக்கிய கொடுத்துட்டு ஓடுங்க. பழைய பாக்கி தானடா, வெளியே வாடா, திருக்கிறேன்.
நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளைகிட்ட போய் ரொம்ப பண்றீங்களே. உங்கையா உரைக்கிறான் பாரு. புரியலையா? ஐயா ஐயா, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீ போமா, வீட்டு போமா. ஐயா ஐயா, தனியா போக பயமா இருக்குங்க ஐயா. மறுபடியும் அந்த ஆளுங்க வந்தாலும் வரலாம். கொஞ்சம் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கூடவே துணைக்கு வாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. உன் வீடு எங்க இருக்குது? இதே ஊர்ல தாங்க, தெற்கு வீதியில தான் இருக்கு. வாங்கய்யா. சரி போ. துரியோதன ராஜா இங்க எப்படி வந்தாரு? இவர் என்னுடைய மாமா. ஏன் மாமா, நீ ஒரு மனுஷன் தானா? என்ன அப்படி கட்டுவிட்ட? பின்ன எப்படி கேக்குறது? நாடகத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டே. நீ பின்னால வருவேன்னு நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேகத்தை நிறுத்தி திரும்பி பார்த்தேன். உன்னை காண பொம்புள தானே, எவனாவது இறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினைச்சு வேஷத்தை கலைச்சே. அதுக்குள்ள நீயும் வந்து விட்ட. ஐயா யாரு? இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான். ஐயனே, ஆபத்திலே சிக்கி ஆதி மூலமே என்று கற்பித்த ஆணைக்கு ஆண்டவன் அருளியது போல் ஐயவோ என்று ஆறிய என் பெண்ணுக்கு ஓடி வந்து உயிர் கொடுத்த உத்தமரே, வருக வருக, உமக்கு தண்டத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன். நாடகம் மாதிரியே இங்கேயும் சத்தம் போட்டே பேசுறாரு. இன்னும் நல்லா பேசுவேன். ஆவி பயிர் ஒரு பண்ண கலாட்டம் குரல் கம்மி போச்சு. இல்லன்னா தான் தான் பேசுவேன். அது போட்டு ஐயாவுக்கு உரியது இந்த ஊர் தான். நாமதேயம் என்னவோ வீரப்பா. பெயரை கேட்டவுடன் நரம்புகள் பிடிக்கிறது. தொழில் என்ன? ஏன் மிராசுதா? அவச்சார் என்ன இது? மிராசார் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? ஐயா உட்காருங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே நமஸ்காரம் பண்ண ஐயாவுக்கு. நீங்க என்ன காப்பாத்தினதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க ஐயா, என்ன பார்த்துக்கிட்டேன். வெகுளி பொண்ணு எவ்வளவு நேரம் கீழே விழுந்து கிடக்கு. கை கொடுத்து தூக்கி விடுங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. என்னங்க இப்படி பயந்து துடிக்கிறீங்க? நீங்க யோசிக்காதீங்க. கூடாது. எவ்வளவு நேரம் அந்த பச்சை குழந்தை உங்க காலடியில கிடக்கிறது. உங்க அப்பா. அப்பாவுக்கு என்னம்மா? உங்க அப்பா என் தலையில ஒரு பெரிய கல்ல தூக்கப்பட்ட மாதிரி இருந்தது. அதுதான் கனவு கண்டிருக்கிறேம்மா. பேசாம படு. விடிய காலையில கனவு கண்டா அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டு கிடையாமா. பேசாம படுத்து தூங்கு. தூங்கம்மா. தூங்கு. படு. என்னங்க உங்களைத்தான். என்ன இப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறேன்? ஆமா, ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல? வரலன்னா என்ன? என்ன என்ன? ஒண்ணுமில்லை. எங்க படுத்திருந்தீங்க? சத்திரத்துல. நிஜமாவா? பின்ன யார் வீட்டுல நினைக்கிறீங்க? பேசுறத நீங்க தானா? உங்க பாட்ட கேலி போதும், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ராத்திரி எங்கதான் போயிருந்தீங்க? நீ ரதி தேடி பாரு. அதனால உன்னை கேட்காம நான் ராத்திரில வெளியே தெருவ போக கூடாது. அப்படிதானே? சுடுதண்ணி போட்டு கேடி போடுப்போ. அப்பா என்ன வயலுக்கு வரலையாப்பா? சல என்னடா பெரிய வயலு. உங்க அம்மா சீதனமா 1000 வேலை கொண்டு வந்திருக்கவாரு. அத ஆள நீ பிறந்திருக்க. உனக்காக நான் வரைஞ்சி கட்டிக்கிட்டு வயல இறங்கி நெத்தில வேற நிலத்துல விட முடியுமா? பாடுபடுறோம் போடா.
யாரத்துல பிடிச்ச வயல அம்மா. அட என்ன வயா அட வயா நினைச்சேன் இப்ப வர கையோட நீ போயா வரேன். என்னங்க கொஞ்சம் இருங்க, இதை சுடுதண்ணி போட்டு கொடுங்க. சுடுதண்ணி வேண்டாம், உன் மகர கட்டை வேண்டாம். அமுதையும் நஞ்சாக வெறுத்திடுதே, அன்பெனும் வலையை அறுத்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, இவையாவும் முருகாவும் லீலையா. அம்மா, ஏதோ ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி தென்படுது. நம்ம குடும்பத்துல புயல் வீசும் போல இருக்கம்மா.